நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏதோ பேசணும்னு சொன்ன. பேசணும். எதுவா இருந்தாலும் சொல்லு சுபா. முன்ன பின்ன தெரியாதவங்களா என்ன? ஓப்பனா பேசலாம். நான் எதுவும் நினைக்க மாட்டேன். பேசு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெருசா இஷ்டம்லாம் இல்லை. மாமா சொன்னாருந்தான். உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா சொல்லு. நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம்? வீட்லதான் நமக்குள்ள ஏதோ இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்குதான் பேசணும்னு சொன்னேன். நமக்குள்ள என்ன இருக்கு? ஒன்னும் இல்லல்ல. ஆமா, ஒன்றும் இல்லை. அதான் அன்னைக்கே சொல்லிட்டியே. நீ பேசணும்னு சொன்னதும் ஒன்றும் புரியல. இப்போ கூட நான் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறேன்னு எனக்கு புரியல. பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் தர்றது கூட கஷ்டமா இருக்குல்ல உனக்கு? ஏய், அப்படி மீன் பண்ணல. என்கிட்ட பேச என்ன இருக்கு அதான் புரியல. கரெக்ட். உன்கிட்ட பேச என்ன இருக்கு? நீ யாரு எனக்கு? ப்ளீஸ் சுபா, என்னன்னு கரெக்டா சொன்னா நான் பேச ஈஸியா இருக்கும். ஓகே, நம்ம 2 பேரும் உட்காந்து பேசினா நல்லா இருக்கும்னு இந்திரா, ஜனனி எல்லாரும் சொன்னாங்க. அதனாலதான். ஓ, அவங்க சொன்னனால தான் பேசணும்னு வந்தியா? அசோக், எல்லாரும் பேசி பேசி ஏதோ உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. கில்ட்டியார அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? சரி, அதெல்லாம் விடு. நீ எதையாவது நினைச்சு அத நான் பேசாம போய் அதனால உனக்கு கெட்டு போயிட வேணான்னு தோணுச்சு. அதனாலதான் பேசலான்னு சொன்னேன். இன்னும் புரியல சுபா. அசோக், உன் மனசுல நம்ம 2 பேரை பத்தி நீ ஏதாவது யோசிக்கிறியா? நம்மளை பத்தி யோசிக்க என்ன இருக்கு? கரெக்ட். இதத்தான் நான் சொன்னேன். யாரும் கேட்கல. ஏதோ நான் தப்பு பண்ற மாதிரி சொல்றாங்க. பிடிக்கலன்னு சொல்லி தானே 2 பேரும் பிரிஞ்சோம். உனக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல என்ன பண்ணணும் எனக்கு தெரியல சுபா. கரெக்ட் அசோக். நாம தான் பிரிஞ்சிட்டோம்ல. அப்புறம் இப்படி பேச கூட தேவையில்ல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது சுபா. அப்புறம் நான் சொதப்பி இப்ப எங்கேயோ தள்ளி போயிட்டோம். ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் எப்பவும் நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கணும். எது நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு உனக்கு தெரியுமா? கொஞ்ச நாள் போகட்டும். நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. எல்லாம் மறந்து போயிடும். நீயும் சந்தோஷமா இருப்ப. ஏன் அசோக், நான் இப்படி தனியா இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கா? அதான் சொன்னனே சுபா, இந்த கல்யாணத்துல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை. மாமா சொன்னதும் தட்ட முடியல. எல்லாம் தெரியும் அசோக். சும்மா ஏதாவது சொல்லணுன்றதுக்காக காரணம் சொல்லாத. ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு. அதானே லைஃப். போயிட்டே இருக்க வேண்டியதானே. அப்படி இல்லை. உண்மையிலே நான் என்ன ஆசைப்பட்டேன்னா. என்ன காரணம் ஒன்னும் கிடைக்கலையா? ஓப்பனா உனக்கு கேட்கவா சுபா? கேளு. தப்பா கூட இருக்கலாம். அப்படி இருந்தா மைண்ட் பண்ணிக்காத ப்ளீஸ். விக்கி விஷயம்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கல. உனக்கு ஏதாவது என்கிட்ட பேசணும்னு இருந்தா பேசலாம். சாரி, ஏதாவது தப்பா கேட்டுட்டேனான்னு தெரியல. நீ என்ன வேணாலும் என்கிட்ட பேசலாம். உன் பேரை சொல்லி தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். எனக்கு எப்படி இங்கே கல்யாணம் நடக்கிறது, இல்லை
நான் இங்கே இருக்கிறதே உனக்கு பிடிக்கலனா அப்படி ஏதாவது இருந்தால் கூட நீ சொல்லலாம். நான் அப்படி சொன்னனா? இல்லை, எதுவாக இருந்தாலும் பேசலான்னு உன்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். என்கிட்ட ஜனனி கூட பேசினான். பழைய லைஃப்பை மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக 2 பேரும் பேச முடியும்னா பேசி பாருங்கன்னு சொன்னான். என்ன பேசுறது? நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியாமல் பேசினா தப்பாயிடும்ல. அசோக், நம்மளுடைய பழைய லைஃப் உனக்கு ஞாபகத்துல இருக்கா? அது எப்படி மறக்க முடியும்? எவ்வளோ சண்டை, கோபம், வலி. இப்போ நினைச்சாலும் வலிக்குது. நாமலாம் இப்படின்னு. கரெக்ட், வலிதான் அது. அத போய் திரும்ப வாழ முடியுமான்னு ட்ரை பண்ண சொன்னா எப்படி முடியும்? ஒரே விஷயத்துல யாராவது 2 தடவை ரிஸ்க் எடுப்பாங்களா? இது சொன்னா வீட்ல யாருக்கும் புரியாது. ஏதோ நம்மள பத்தி அவங்க கவலைப்படுற மாதிரி. உடைஞ்சதெல்லாம் திரும்ப ஒட்டாது. அப்படியே கஷ்டப்பட்டு ஒட்ட வச்சாலும் கீறல் தெரியும். இனிமே யாராவது கேட்டா கரெக்டா சொல்லிடுவேன். தேங்க்ஸ் கிளியர் பண்ணதுக்கு. தேங்க்யூ so மச். நினைச்சா பெயின் தான் ஞாபகம் வருதா உனக்கு? நான் ஞாபகம் வரலையா? என்ன தூக்கி போட்டுட்டல்ல நீ. என்னை இப்போவாவது கன்சிடர் பண்ணியிருப்பேன்னு நினைச்சேன் சுபா. இப்போவும் என்ன பிடிக்கல உனக்கு. உடச்சதை ஏன் ஒட்ட வைக்கணும்? புதுசாவே செஞ்சிருக்கலான்னு ஏன் தோணல உனக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா வாங்க வாங்க. வணக்கம். வணக்கங்க. வா Hello, மல்லிகா uncle. வா. ஹாய் லேக்கா. உட்காரு. எப்படி இருக்க? வா. நல்லா இருக்கேன். நீ? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது யாரு? இதான் சுச்சி, என்னோட அப்புறம்? தங்கச்சி. ஹாய். இவள தான் நான் வீட்ல எல்லாம் பார்த்ததே எப்படி இல்ல. இருக்காங்க? எல்லாம் நல்லா வாமா இருக்காங்க. ஜனனி. ஹாய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இது அருண். uncle. ஞாபகம் இருக்கா மதி? உங்க அண்ணன் பையன் தானே? சரியா சொல்லிட்டீங்க. அருண் சிஸ்டர் மேரேஜ்ல பாத்திருக்கேன். ஆ. சுச்சிமா ஆ? காஃபி எடுத்துட்டு வாமா. ம். சுச்சி காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டாளா? ஆ போயிட்டு இருக்கா. அப்படியா? வெரி குட். சுபா இல்லையா அங்கிள்? இருக்காள. சுபா சுபா வாமா சுபா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. உட்காரேம்மா. அசோக் எங்க? மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னதும் வெக்கப்பட்டு உள்ளே இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் போய் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போ. யூஎஸ்ல ஒர்க் பண்றேன். ஹே மாம்ஸ், இங்க என்ன பண்றீங்க? எல்லாம் அங்க வெயிட்டிங், வாங்க. நீ போ, நான் வரேன். அது எப்படி? மாப்பிள்ளை தனியா வா. முடியாது, நான் தான் கூட்டிட்டு போவேன், வாங்க. ஏய், சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு நீ போ, நான் வரேன். ஐயா, கிண்டலும் இல்ல சுண்டலும் இல்ல. வாங்க மாம்ஸ். ஹலோ ஹலோ. பொண்ணு பாக்குறதுக்கு எப்படி ஓடுனா எப்படி? மெதுவா தலையை குனிஞ்சிட்டு வெக்கப்பட்டுட்டே வாங்க. நான் தான் கூட்டிட்டு போவேன். வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கியா? சண்டே கண்டிப்பா வீட்டுக்கு வந்துரு. சரிங்க ஆண்டி. Miss கொஞ்சம் பண்ணாம நிம்மதியா வந்துடணும். பாருங்களேன். இந்திரா, கைய விடுறீ. இல்ல, மாம்ஸ்க்கு ஒரே வெக்கம். அதான் சும்மா சப்போர்ட் பிடிச்சிருக்கேன். அங்க அசோக் வந்து உட்காருங்க. இவர்தான் வரதராஜன். ஹலோ 20 வருஷமா நாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கூட இவர ரெஸ்டாரன்ட்ல பாத்திருப்பீங்க. தெரியும் மாமா, பார்த்திருக்கேன். இவங்க அவங்க வைஃப் மாலினி. வணக்கம். வணக்கம்ப்பா. அருண் வரதராஜோட ஹாய் அண்ணன் பையன். அசோக். ஹலோ அருண். அசோக் இவங்க தான் லேகா. லேகா, அசோக். ஹாய் அசோக்.
ஹாய். இவங்களுக்கு தான் அசோக்க தெரியாது. நான் ரெஸ்டாரண்ட்ல பல தடவை அசோக்க பார்த்திருக்கேன். சும்மா துரு துருன்னு இருப்பாரு. எப்பவும் சிரிப்பு வேற. யார்கிட்ட என்ன பேசணும்னு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி இல்லக்கா. சும்மா இது ஃபார்முலா இருக்க வேணான்னு தான் எல்லாரும் இங்க வரோம்னு சொன்னோம். எதுக்கு நீங்களே பேசிட்டு அவங்க 2 பேரும் பேச சொல்லுங்களேன். ஆமா, அதுவும் சரிதான். லேக்கா, நீங்க 2 பேரும் போய் பேசுங்க. என்னவா இருந்தாலும் நீங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணுங்க. அசோக் ஆ? போங்க. எதுவும் பேச மாட்டீங்களா? சாரி, திடீர்னு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனா நான் நிறைய பேசுவேன். நான் லேக்கா, நானும் சுபா ஒரே காலேஜ்ல தான் பிடெக் படிச்சோம். நீங்க கூட இப்ப சாஃப்ட்வேர்ல தூக்கி போட்டு இப்ப ஹோட்டல்ல கலக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு குக்கிங் ஏரியாவுல பயங்கர இன்ட்ரெஸ்ட். வெரைட்டியா சாப்பிட பிடிக்கும். குக்கரை ஷோஸ் பார்க்க பிடிக்கும். அத பத்தி படிக்க பிடிக்கும். யாராவது சமைச்சா கூட நின்னு பார்க்க பிடிக்கும். கூடிய சீக்கிரம் சமைக்கவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் எதுவும் பேசாம சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? அப்படிலாம் இல்ல. இட்ஸ் ஓகே சிரிங்க. நீங்க சிரிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு கல்யாணம் பேச ஆரம்பிக்கும் போதே எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு மூடியான சிரிக்க காசு கேக்குற மாப்பிளலாம் பார்க்காதீங்கன்னு. எங்க அப்பா உங்களை பத்தி சொன்ன உடனே உங்களை பார்க்காம எனக்கு பிடிச்சு போச்சு. உங்க ஸ்டோரி எல்லாமே எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. உங்களுக்கு சுபாவோட பிரேக்கப் ஆனோடனே எல்லாம் முடிஞ்சதுன்னு ஓடி போகாம இதே வீட்லயே எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, உங்களுக்கு மதி அங்கிள் பொண்ணு பாக்குறது எல்லாமே எனக்கு இம்ப்ரெசிவா இருக்கு. எதுவுமே பேச மாட்டீங்களா? இல்ல, நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. மாமா திடீர்னு அரேஞ்ச் பண்ணதுனால. ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லையா? அப்படிலாம் இல்ல. இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது. இந்த சிரிப்பே போதும். தனியா வேற பேசணுமா என்ன? மாமா சொன்னாருன்னு தான் ஒத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்படிலாம் இல்ல. ஓகே நான் நிறைய பேசல. நமக்கு தான் டைம் இருக்கு, மெதுவா பேசிக்கலாம். இப்ப நான் வெளியே போய் என்ன சொல்லட்டும்? பையன் ஓகேவான்னு கேட்பாங்கல்ல, என்ன சொல்லட்டும்னு கேட்டேன். இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? என்ன லேக்கா, இன்டர்வியூலாம் முடிஞ்சுதா? இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சது. ஆன்சர் தான் இன்னும் கிடைக்கல. அசோக் உட்காருங்க. லேக்கா அப்படிதான், கொஞ்சம் நிறையவே பேசுவா. உடனே எதுவும் டிசைட் பண்ணணும்னு இல்ல. இப்படி எல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்றோம். நீங்க 2 பேரும் இன்னும் நிறைய பேசுங்க. பேசி ஒரு நல்ல முடிவு சொன்னா போதும். இல்லப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ இப்படித்தான் டக்கு டக்குன்னு பேசிடுவா. லேக்கா பத்தி தெரியாது. அவ நல்ல கேரக்டர். கல்யாணம் பண்ணா சரியா இருக்கும்னு நீங்க தானே சொன்னீங்க. எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அப்புறம் ஏன் லேட் பண்ணணும்? லேக்காவே சொல்லிட்டா, நீங்க என்ன சொல்ல போறீங்க அசோக்? சொல்லுங்க அசோக். பொண்ணு ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம் அசிங்க மாம்ஸ். சொல்லுங்க.
உங்களுக்கு ஓகேனா எனக்கு சரிதான் மாமா. இப்படி சொன்னா எப்படி? உங்களுக்கு லேக்காவ பிடிச்சிருக்கா இல்லையா அத சொல்லுங்க. அதுக்கு மாமாவில சப்போர்ட் கூப்பிட்டா எப்படி? பிடிச்சிருக்கு மாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போதுமா? போதும் போதும். இப்படி ஒரே நாள்ல லேக்கா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகணும் நான் நினைக்கவே இல்லை. 10-15 மாப்பிள்ளையாவது பார்த்து ஃபைனல் பண்ணுவான்னு நினைச்சேன். நானும் இது இப்படி ஹாப்பி ஒகேஷனா மாறும்னு நினைக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை பாக்குற கவலையை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே மதி. ம். சரியான ஆளா இருக்கணும், நல்ல குடும்பமா இருக்கணும், இது போல 1000 கவலை. உங்க வீட்டுக்கு லேக்கா வரப்போறான்னு தெரிஞ்சதும் என்னோட பாதி டென்ஷன் குறைஞ்சு போயிடுச்சு. வரதராஜன், நாம பேசி இருக்கோம் ஞாபகம் இருக்கா? ஆ. எனக்கு ஒரு பையன் இருந்தா லேக்கா தான் மருமகன். அதான் இப்ப நடந்திருக்கு. நீங்க சரியா சொன்னீங்க. இப்பதாங்க அவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆமாமா. நீங்க அசோக்க பத்தி கவலைப்பட வேணாம். அவருக்கு நான் கேரண்டி. அவ என் மகன் மருமகன். நீங்க எப்படி நினைச்சாலும் சரி. இதை நீங்க தனியா வேற சொல்லணுமா? சும்மா பாத்துட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் சாப்பிடவும் செய்யலாம்ல. ரெண்டும் தான் நடக்குது. டேய், வாய் முட்டு சும்மாறா. அருண் என்ன சொல்றாரு? இவன் இப்படித்தான், எங்க எது பேசுறதுன்னு தெரியாம ஏதாவது ஒண்ணு உளறி பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க சாப்பிடுங்க. இல்ல பேசுறது பெட்டர் தானே ஏய். இருக்கு. வேண்டாம் அருண், நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். வரதராஜன், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அங்கிள் கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அருண், ஸ்டாப் ப்ளீஸ். அது சரி வராதுன்னு சொன்னல. இல்ல, அவர் ஏதோ சொல்ல வராரு. வேண்டாங்க, அவன் யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதாவது பேசிட்டு இருப்பான். நீங்க சாப்பிடுங்க. அங்கிள், நான் அருண் எம்டெக் பண்ணியிருக்கேன். ஆன்சைட் ப்ராஜெக்ட்காக நான் யூஎஸ்ல இருக்கேன். ப்ராஜெக்ட் இன்னும் முடியறதா இல்லை. நானும் இப்போதைக்கு இந்தியா வரா மாதிரி இல்லை. ம். இங்க வர வரைக்கும் எனக்கு கல்யாணத்தை பத்தி ஐடியா இல்லை. அங்கிள் ஆண்டியும் இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நான் ஸ்கிப் ஆகி போயிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. ஓ, அருண், பேசாம இருன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ், நான் பேசி முடிச்சிடுறேனே. உங்க டாக்டர் சுபா லைஃபை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அங்கிள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. லேக்கா கல்யாணம் ஆகி வரப்போற வீடு இல்லையா, அதான் டீட்டெயிலா சொல்லியிருந்தேன். அதைத்தான் சொல்ல வரான். ம். வாட் எவர், அவங்க பாஸ்ட் லைஃப் பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு சுபாவை பிடிச்சிருக்கு. அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். டேய் அருண், இப்படியாடா பேசுவாங்க ஒரு விஷயத்த? எல்லாரும் என்ன நினைப்பாங்க?
எனக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கு, அதை நான் சொல்லியிருக்கேன். அவங்க ஓகே சொல்லணும் இல்லையே. நோ சொன்னாலும் நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் தோணுச்சு, அதான் சொன்னேன், அவ்வளோதான். இப்படி அவசரப்பட்டு பேசுவானே தவிர அருண் நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான். எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்தோம், வேணான்னு சொல்லிட்டு இப்போ இங்க வந்து இப்படி பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அவன் விருப்பத்தை அவன் சொல்லிட்டான். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நாம 2 பேரும் கல்யாணத்தை பத்தி பேசலாம். எங்களுக்கும் இதுல ஓகே தான். நான் என்ன சொல்றது, இப்போதைக்கு சுபா கல்யாணத்தை பத்தி நாங்க யாரும் பேசிக்கல. இதுல நான் எதுவும் முடிவு பண்ண முடியாது, சுபா தான் சொல்லணும். சாரி சுபா, இது எம்பாரசிங்கான சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. பட் ரியலி ஐ லைக் யூ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் சொல்லிட்டேன். நீங்க வேணா டைம் எடுத்துக்கோங்க, யோசிச்சு அப்புறமா கூட சொல்லுங்க. என்ன பிடிக்கலன்னு கூட தாராளமா சொல்லுங்க. சுபா, இவன் எங்க பையங்கிறதுக்காக சொல்லல. இப்படி ஒரு பையன் கிடைக்கிறது கஷ்டமா. பாசிட்டிவா யோசிமா. நீங்க ஃப்ரீனா இப்ப கூட வாங்க, பேசலாம். என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். என்னை பத்தி ஒரு கிளியரான பிக்சர் வச்சுட்டு அப்புறம் யோசிச்சு சொல்லுங்க. என்ன மதி, அமைதி ஆயிட்டீங்க? சாரி, எல்லார் மூடும் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லாம் நல்ல விஷயம் தானே பேசுறோம். திடீர்னு இப்படி கேட்டா சுபாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். இதுல சுபா என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். அவ சரின்னு சொல்லிட்டா இன்னும் சந்தோஷம் தான். என்னம்மா, என்ன சொல்ற? உங்க இஷ்டம்ப்பா. உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.